ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருடைய ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் இப்போ சொல்ல போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஷார்ட்கட். இது ஒரு பழைய ஃபியூச்சர் தான். ஆனால் இன்னும் இந்த ஃபியூச்சரை நிறைய பேர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ஃபியூச்சரை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். அது என்னன்னா, நீங்கள் செய்கிற வேலைகளுக்கு தகுந்த மாதிரி ஒரே விஷயத்தை நிறைய பேருக்கு ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் ஒருத்தருக்கு ஷேர் பண்ணுறீங்க. ஒருத்தருக்கு கிடையாது, நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. உங்களுடைய ஜிபே நம்பர் அடிக்கடி நிறைய பேர் கேட்குறாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டைமும் நீங்கள் அவங்களுடைய சேட்டை ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஜிபே நம்பரை என்ட்ரு பண்ணி அனுப்பணுங்கிறது அவசியம் கிடையாது. ஸோ ஷார்ட்கட் மெத்தடில் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை நீங்கள் அடிக்கடி ஒரு ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் 1 அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சோசியல் மீடியாவில் நீங்கள் 1ன்னு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் அட்ரஸ் டிஸ்பிளே ஆகும். அதை வந்து நீங்கள் சென்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இந்த ஷார்ட்கட் மெத்தடில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது, இது மூலமாக நம்மளோட வேலைகளை சுலபமாக எப்படி செஞ்சு முடிக்கிறது அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மேக்ஸிமம் நம்ம ஜிபோர்டு கீபோர்டு தான் எல்லா மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜிபோர்டு கீபோர்டில் எப்படி நம்ம இந்த ஷார்ட்கட் மெத்தடை கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். செகண்டாக சாம்சங் மொபைலில் யூஸ் பண்ணக்கூடிய சாம்சங் கீபோர்டில் எப்படி ஷார்ட்கட் மெத்தடை கிரியேட் பண்ணுறதுங்கிறத செகண்டாக பார்ப்போம். அதாவது சாம்சங் மொபைலை தவிர வேறு எந்த மொபைல் யூஸ் பண்ணாலும் சரி, உங்களுடைய மொபைலில் ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கீபோர்டை டிஸ்பிளே பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற மாதிரி. மேக்ஸிமம் கூகுள் ஜிபோர்டு யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா? மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கியர் ஐக்கான் இருக்கும். அந்த கியர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இதுக்குள்ள லைட்டாக கீழே வந்தீங்கன்னா டிக்ஷனரின்னு இருக்கும். டிக்ஷனரியை கிளிக் பண்ணுங்க. டிக்ஷனரிக்குள்ள பர்சனல் டிக்ஷனரின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஆல் லாங்குவேஜஸ் இருக்கும். ஆல் லாங்குவேஜஸ் கிளிக் பண்ணிக்கங்க. இதுல மேல வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் சிம்பிள் இருக்கும். பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கங்க. எந்த வார்த்தைகளை நீங்க டைப் பண்ணுமோ அந்த வார்த்தைகளை இங்க டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், மேல டைப் எ வேர்டுன்னு இருக்கு பாத்தீங்களா? அந்த இடத்துல நம்மளுடைய பேங்க் நேம் என்ன, அக்கௌண்ட் நம்பர் என்ன, ஐஎஃப்எஸ்சி கோடு என்ன பிரான்ச், இது எல்லாமே நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு கீழே வந்து ஷார்ட்கட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட்கட்டுங்கிறது நம்ம பிஏ அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிஏ அப்படின்னு நான் கொடுத்துட்டு உடனே இங்கே இந்த ஜிபோர்ட்லேயே ரைட் மார்க் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் மார்க்கை கிளிக் பண்ண உடனே அப்படியே சேவ் ஆயிடுச்சு. நேராக இப்போ வெளியே வந்துடுவோம். வெளியே வந்துட்டு இப்போ யாராவது ஒரு பர்சன் உங்கள்கிட்ட இந்த பேங்க் அட்ரஸ் கேட்குறாங்கன்னு வைங்க. சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் பிஏ அப்படின்னு சொல்லி டைப் பண்ணோன்னே கீழே இங்கே டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு உடனே சென்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு சென்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஷார்ட்கட்டை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்க முடியும். இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ, நாட் ஒன்லி த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், மற்ற எந்த டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, இது எல்லாமே நீங்கள் இப்படி ஷார்ட்கட் மெத்தடில் வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் ஜிபே நம்பர் ஒருத்தர் கேட்குறாருன்னா உடனே நீங்கள் ஜிபி அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணால் போதும், ஜிபே நம்பர் டிஸ்பிளே ஆகும். உடனே இங்கே ஷார்ட்கட் மெத்தடில் அனுப்பிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அனுப்புறது மூலமாக உங்களுடைய வேலைகள் இன்னும் சுலபமாகும். ஓகே, நம்ம கூகுள் ஜிபோர்டு கீபோர்டை யூஸ் பண்ணுறதுல தான் பார்த்துருந்தோம். இப்போ நம்ம சாம்சங் கீபோர்டு யூஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா அது எப்படி இந்த ஷார்ட்கட் மெத்தடை கிரியேட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். சேம் உங்கள் சாம்சங் மொபைலில் ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கீபோர்டில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் கியர் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதில் டிக்ஷனரின்ட்டு இருந்தது, இதில் டெக்ஸ்ட் ஷார்ட்கட்ஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த டெக்ஸ்ட் ஷார்ட்கட்ஸ்க்குள்ள ப்ளஸ் சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இதில் ஆதார் கார்டுனா ஏஏன்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ செகண்ட் ரோவில் ஆதார் நம்பருங்கிறத என்டர் பண்ணிவிட்டு ஒரு நம்பர் நான் போட்டு ஆடுங்கிறத நான் கொடுத்துறேன். ஏதாவது ஒரு சேட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீபோர்டில் ஏஏன்னு நான் கொடுக்குறேன். உங்களுக்கு பாருங்கள், இங்கே மேலே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. இதை கிளிக் பண்ணிவிட்டு உடனே சென்டுன்னு கொடுத்துடலாம். இது மூலமாக நீங்கள் அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை ஷார்ட்கட் மெத்தடில் கிரியேட் பண்ணிவிட்டு ஈஸியாக உங்களுடைய வேலைகளை சுலபமாக முடிச்சிடலாம். இந்த ஓல்டு ஃபீச்சர் உங்களுக்கு இப்போ தான் தெரியும்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி
பண்ணிக்கங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்க. நம்மளுடைய அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் தெரிய வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். See you again in next videos.